Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. உத்தரப்பிரதேசத்திலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன். அங்கு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது நிரஞ்சன்? பூங்குழலி, நம்ம அலிகார், அதே மாதிரி அம்ரோஹா, கௌதம் புத் நகர், மீரட், காசியாபாத் இந்த மாதிரியான ஒரு 8 முக்கியமான தொகுதிகளுக்கு தான் உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 8 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு வரும் 26ஆம் தேதி நடக்க இருக்குது. களம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தா இங்க பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, ஆர்எல்டி, ராஷ்டிரிய லோக்தள், அப்னா தள் இப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் கோலோச்சக்கூடிய ஒரு பகுதியா இது இருக்கு. குறிப்பா பாக்பத் மாதிரியான தொகுதிகள் எல்லாம் ராஷ்டிரிய லோக்தள் கட்சி அதிக பலம் பொருந்தியது. அதுவே காசியாபாத் மாதிரி டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கை ஓங்கி இருக்கக்கூடியது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய அலிகார் பகுதியோ, புல்ஷந்தர் பகுதியோ இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாம் சமாஜ்வாதி கட்சிக்கு அதிக அளவுல பலம் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்த பிராந்தியத்துல கணிசமான எண்ணிக்கையில வாக்கு வங்கி ஒரு காலத்தில் இருந்தது. இப்பவும் அதை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சிகளுக்குமே ஒவ்வொரு சில வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இந்த மேற்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு. நீங்க கேட்டது மாதிரி தலைவர்கள் எவ்வளவு தூரம் இங்க கவனம் செலுத்துறாங்க அப்படின்றத நான் ஒரு 3 பேருடைய பெயர் சொல்றேன், உங்களுக்கு அதுவே புரிஞ்சிடும். ஒரு 19ஆம் தேதி இதே பகுதியில பிரதமர் நரேந்திர மோடி நேர்ல வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அம்ரோஹா தொகுதியில. அதுக்கு அடுத்த நாளே ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் ஒரே மேடையில தோன்றி அதே அம்ரோஹா தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு அதே அம்ரோஹா தொகுதியில மாயாவதி, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் மாயாவதி அங்க பொதுக்கூட்டம் பேசுறாங்க. அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் முக்கிய தலைவர்கள், பிரதமர் வராருன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த பகுதிக்கு மாயாவதி வந்துடுறாங்க, இல்லாட்டி அகிலேஷ் யாதவ் போயிடுறாரு. ஒரு ராகுல் காந்தி வராருன்னா அதுக்கு அடுத்த நாள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துடுறாரு, இல்லாட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்துடுறாரு. இப்படி ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுறத பார்க்க முடியுது. இப்ப எனக்கு பின்னாடி பாப்பீங்க, அலிகார் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம புல்ஷந்தர் தொகுதியில இருந்து அலிகார் தொகுதியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நேர்ல பேசும் பொழுது அந்த களத்தை நம்மளால இன்னும் நல்லபடியா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அம்ரோஹா தொகுதியில இருந்த பொழுது அந்த மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். இப்போ புல்ஷந்தர்ல அதே மாதிரி மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனா பாஜகவின் கை சற்று ஓங்கி இருக்கக்கூடியதையும் இந்த பிராந்தியங்கள்ல பார்க்க முடியுது. பூங்குழலி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.